கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, உங்களுக்காக தொடர்ச்சியாக ஜெபித்து வருகிறேன். நமது கிராம ஊழியங்களுக்காக, பத்திரிகை ஊழியங்களுக்காக, தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, கொஞ்சம் அநேக ஏழைகள், புருஷனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதானவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்காக ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தலாமா என்று யோசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அது நடக்க வேண்டும். அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக என்னாகமங்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 89ஆம் வசனத்தை பாருங்கள். மோசே தேவனோடு பேசும்படி ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும்போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து உண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடு பேசுவார். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசை உண்டு. நமது ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு பேச வேண்டும். அதை எதிர்பார்க்காத விசுவாசிகளே கிடையாது, ஊழியக்காரங்களும் கிடையாது. எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தர் நம்மோடு பேசணும்னு ஒரு வாஞ்சை உண்டு. கர்த்தர் எப்படி பேசுவார் அப்படிங்கிறது தெரியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி பேசினார், புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்று ஆராய்ந்து பார்க்கிறவர்களும் உண்டு. என்னோடும் கூட கர்த்தர் பல நேரங்களில் பேசியிருக்கிறார், பல விதங்களில் பேசியிருக்கிறார். நல்ல கவனிங்க. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசே தேவனுடைய ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிறான். அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அங்கே கிருபாசனங்களின் பெட்டிகளின் நடுவில் இருந்து கர்த்தர் மோசையோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே இருந்து பேசுகிற கர்த்தரின் சத்தத்தை மோசே கேட்டான் என்றும் வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிற காரியம், நீங்கள் தேவன் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள் என்று சொன்னால், முதலாவது நீங்கள் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கணும். நல்லா கவனிக்கணும். இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரிப்பு கூடாரம்தான் தேவனுடைய சமூகமாக காணப்பட்டது. வேறு எந்த இடமும் தேவனுடைய சமூகமாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் எந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபித்தாலும் அது தேவ சமூகம்தான். ஆலயத்தில் போய் அமர்ந்து ஜெபித்தாலும் தேவ சமூகம், ஜெப கூடாரங்களில் போய் அமர்ந்து ஜெபித்தாலும் தேவ சமூகம், உங்கள் வீட்டிலே ஜெப அறைகளில் அமர்ந்து ஜெபித்தாலும் அது தேவ சமூகம். அல்லது நீங்கள் எங்கெல்லாம் தனித்து போய் வனாந்தரத்திலோ காடுகளிலோ மலைகளிலோ அமர்ந்து ஜெபிக்கிறீர்களோ, நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கிற இடம்தான் தேவ சமூகம். அதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். என் நாமத்தில் 2 பேர் 3 பேர் நீ கூடி ஜெபிச்சாலே நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஸோ அவர் பொய்யுரையாத ஒரு தேவன். அப்போ நல்லா கவனிங்க. என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பேசுகிறதை நான் எப்படி பெற்றுக்கொண்டேன், அந்த அனுபவத்திற்குள் கடந்து வந்தேன் என்று சொன்னால், நான் தினந்தோறும் காலையில் 4 மணிக்கு எழுந்து வனாந்தரமான ஒரு பகுதிக்கு கடந்து செல்லுவேன். இருட்டோடு எழுந்து, வேதம் சொல்லுகிறது அல்லவா, இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து தனித்து ஜெபிக்கும்படி மலைக்கு போனார்னு இருக்கும். அதே போல் நாங்கள் வாலிப நாட்களில் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி வீட்டை விட்டு வெளியே வனாந்தரமான பகுதிக்கு அதிக இருட்டோடு போய் உட்காந்து அப்படியே ஜெபிப்போம். நாங்கள் போய் ஜெபித்த உடனே ஆண்டவர் எங்களோடு பேசலை. வருடக்கணக்காக காத்திருந்து ஜெபிச்சிருக்கிறோம். மாதக்கணக்காக இல்லை, வருடக்கணக்காக ஜெபிச்சிருக்கிறோம். காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம், அப்படி வருடக்கணக்காக ஜெபித்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. அப்படி தேவ சமூகத்தில் மாதக்கணக்காக வருடக்கணக்காக அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது சில நேரம் தரிசனங்கள் வரும், சொப்பனங்கள் வரும். வயதில் மூத்த தேவ மனிதர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டிருக்கிறேன். இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, இப்படி ஒரு தரிசனம் பார்த்தேன், அதன் அர்த்தம் புரியலை, ஏன் எனக்கு இந்த சொப்பனம் வந்துச்சு, எதுக்காக இந்த தரிசனம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் எங்களுக்கு சொன்ன ஆலோசனை, நீ மறுநாள் ஜெபிக்கும் பொழுது அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு ஜெபம் பண்ணு. பாருங்கள், அதுக்கு பிறகு தேவ சமூகத்தில் மறுபடியும் போய் நான் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். இப்படி தேவ சமூகத்தில் நெடுநாட்கள் மாதங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு மனம் விட்டு பேசும் பொழுது, சொப்பனங்களுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த
அவர் பேசின சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை அழகாக விடுவித்து சொல்லித்தர ஆரம்பித்தார். அவர் பேச ஆரம்பிக்கும் போது அந்த இருதயம் கலிகூரும். அதில் பழகின பிறகு முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுதே தரிசனம் வரும், தரிசனம் வரும் பொழுதே அதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுவார். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் கிடைச்ச பிறகு சில நேரம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் காதில் பேசுவார். அவர் சத்தம் கேட்கும். அவர் சத்தத்துக்கு மறுபடி பதில் சொல்லும் பொழுது திரும்ப பேசுவார். எப்படி 2 நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்வார்களோ அதே போல பேசுகிற அனுபவத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடும் பேச வல்லவர். அவர் உங்களோடும் பேச பிரியமாக இருக்கிறார். அவர் உங்களோடும் தனது நேரத்தை செலவிட விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நான் தேவ பிள்ளைகள்கிட்ட பார்க்குற மகா பெரிய குறை என்ன தெரியுமா? எவருமே 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது இல்லை. நல்லா யோசித்து பாருங்கள். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணால் உங்ககிட்ட ஆண்டவர் எப்படி பேசுவார்? நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். உங்கள் ஆத்துமாவில் பொறுமை வரணும். உங்கள் இருதயத்தில் சகிப்புத்தன்மை வரணும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். நீங்கள் காத்திருக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்கிற அனுபவம் இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவம் இல்லை, தேவ சமூகத்தில் போராடுகிற அனுபவம் இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி நீங்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட என்கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அவர் பேசவே மாட்டார். கண்டிப்பாக சொல்கிறேன், தேவ சத்தம் வராது. ஏமாந்துடாதீங்க. ஆண்டவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு சொல்லியிருக்கு. ஒருவேளை உங்களை தெரிந்து கொண்டிருப்பார், உங்கள் மேலே ஒரு இரக்கம் வச்சிருப்பார், உங்கள் கூட ஒரு காரியத்தை இடைபட விரும்புகிறார்னா ஏதோ ஒரு தேவ மனுஷன் மூலமாகவோ அல்லது சில நேரம் உங்ககிட்ட அவர் இரக்கத்தின் நிமித்தமாய் பேசலாம். ஆனால் எப்பொழுதும் பேச மாட்டார். ஏதோ ஒரு பர்பஸ் உங்களோட 10 நிமிஷம் ஜெபிக்கிற உங்களோட பேசுவார். பேசவே மாட்டார்னு சொல்ல. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் எப்பவுமே ஆண்டவர் பேசுவார்னு எதிர்பார்த்தா பேச மாட்டார். விளைக்கரையை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்க முடியும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர் ஒரு 58 வயசில் ஊழியத்துக்கு வந்தார். அவருடைய ஊழியம் மகிமையாக ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தது. திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தாங்க. ஒரு 7 வருஷம் ஊழியம் செஞ்சு அந்த பட்டணத்தில் பேரும் புகழும் பெற்ற உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், ஆண்டவர் என்ன ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு போக சொல்கிறான்னு சொல்லி ஒரு மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருந்தவர் அந்த மாவட்டத்தினுடைய அடுத்த கடைக்கோடிக்கு போயிட்டார். ஊழியத்தை இங்கே டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாரும் கேட்டாங்க, ஏன்? ஆண்டவர் பேசினாராம், போயிட்டார். பிறகு அந்த பட்டணத்தில் போய் அவர் ஊழியம் செய்யும்போது அந்த பட்டணத்துலேயும் ஒரு 4-5 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஊழியம் நல்ல மகிமையாக வளர ஆரம்பிச்சது. வளர ஆரம்பிக்கும்போது அவர் திடீர்னு சொன்னார், கர்த்தர் என்ன மறுபடியும் நான் எந்த தேசத்தை விட்டுட்டு வந்தேனோ அங்கே போய் சொல்கிறார் அப்படின்னார். சரின்னு அங்கே வந்தார். அவரிடத்துல போய் பேசும்போது, அண்ணன் என்னண்ணே இங்கே நல்ல ஜனங்கள் வரும்போது திடீர்னு அத்தனை ஜனங்களையும் மொத்தமாக விட்டுட்டு போயிட்டீங்க, இப்போ அங்கே ஜனங்கள் வரும்போது அங்கேயும் விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க. அப்போ அவர் சொன்னார், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னார். என்ன தப்பு பண்ணீங்க? இல்லை, முதல்ல வச்ச இடத்துல தான் ஆண்டவர் என்ன நிரந்தரமாக இருந்து ஊழியம் செய்ய அனுமதிச்சிருக்கிறாரு. நான் தான் தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு தப்பான எண்ணம் கொண்டு அந்த பட்டணத்துக்கு போயிட்டேன். மறுபடியும் இப்போ ஆண்டவர் தெளிவாக பேசினார், இங்கே வந்துட்டேன். ஆனால் என்னாச்சு தெரியுமா? அந்த ஊழியம் அதுக்கு பிறகு வளரவே இல்லை. முதல்ல அவர் செஞ்ச இடத்துல வளர்ந்த வளர்ச்சி திரும்ப வரும்னு நினச்சி போன இடத்த விட்டுட்டு திரும்ப வந்தார். அந்த ஊழியம் வளரவும் இல்லை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கடைசியில் அவர் தவறி போய்விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக இதை சொல்கிறேன்னா, இந்த தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்காமல் கிருபையை மட்டும் சார்ந்து கொண்டு ஆண்டவர் என்கிட்ட சொப்பனத்தில் பேசுவார், ஆண்டவர் என்கிட்ட சில நேரம் தீர்க்க தரிசனமாக பேசுவார், சில நேரம் வசனத்தை கொண்டு பேசுவார்னு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான அனுபவம் இல்லாமல், ஜெபம் என்கிற வேறு இல்லாமல் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு ஏதோ கடமைக்கு ஒரு அதிகாரத்தை பைபிளை வாசித்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தரோடு நடக்கிற அனுபவம் இல்லாமல் என் கூட ஆண்டவர் பேசுகிறான்னு சொல்லுகிற மக்கள் நிறைய பேர் இப்படித்தான் ஏமாந்து போவார்கள். தயவுசெய்து சொல்கிறேன், என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருக்கலாம், சரியாக நடத்தியிருக்கலாம். அதனால் சோம்பேறிகளாக இருக்கிற உங்கள் கூட எப்பவும் ஆண்டவர் பேசுவார்னு நினைக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் திட்டமாக சொல்கிறேன், எல்லா விசுவாசிகளுக்கும் அவங்க தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தவானை போல தான் தோணும். தான் உத்தமன் அப்படிங்கிற மாதிரி தோணும்.
தான் தான் உண்மையாக ஜெபிக்கிறேங்கிற மாதிரி தோணும். மற்றவர்கள்லாம் உண்மை இல்லாதவங்க இருக்காங்க, மற்றவங்களாம் குணப்படாமல் இருக்காங்கங்கிற மாதிரி தோணும். யாருக்கு? நமக்கு. மற்றவங்களை பார்க்கும்போது அப்படி தோணும். நல்லா கவனிக்கணும். ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் நடக்கணும். நீச்சல் போட்டியில் ஜெயிக்கணும்னா ஒரு நாள் போய் குளத்தில் விழுந்து சல்லுன்னு நீந்தி போயிட்டு வந்துட்டு தலையை தோட்டிட்டு போகிறவன் நீச்சல் போட்டியில் ஜெயிக்க மாட்டான். மணிக்கணக்காக நீச்சல் குளத்தில் கிடக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்டாமினா வரும், தம் பிடிச்சி நீந்த முடியும், ஸ்பீடாக நீந்த முடியும், குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீந்தணும். அப்போ ப்ராக்டிஸ் வேணும், தண்ணிக்குள்ளேயே கிடக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே போல் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் உங்கள் கூட பேசணுன்னா காத்து இருக்கணும், அமர்ந்து இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், வாஞ்சையில் இருக்கணும். சும்மா ஊருகா மாதிரி போயிட்டு ஜெபம் வந்துட்டு என் கூட ஆண்டவர் பேசுகிறான்னா கண்டிப்பாக ஏமாந்து போவீர்கள். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகுங்கள். இங்கே வேதத்தில் பார்க்கும் பொழுது மோசே எப்பொழுதெல்லாம் தேவனிடத்தில் பேசணுமோ அங்கே ஆசாரிப்பு கூடாரத்தில் போய் அவன் காத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லது தேவன் சொல்லுகிற இடத்துல போய் காத்திருந்தார். மலை முகடுக்கு வாண்டா மலை முகடுக்கு போவார். பிரியமானவர்களே, உங்களோடும் ஆண்டவர் பேச வேண்டும், நீங்களும் கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் கிருபையுள்ள உமது கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன். ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசுங்க. ஒவ்வொருவருடைய மனக்கண்களையும் நீங்கள் திறந்து அவர்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஜனங்களின் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற நல்ல தேவ பிள்ளைகளாய் நீர் உமது பிள்ளைகளை மாற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். உங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.